What's up, ladies and gentlemen, boys and girls, and my dear சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்ல முடியாது, ஐபிஎல் ஃபேன்ஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட சக சிஎஸ்கே கண்ணி மதன் இருக்காப்ல. ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் டீம்ஸ் ஆர் கிரம்பிளிங். நான் எப்பவுமே இந்த சீசன்ல இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்ததுன்னா, ஆர்சிபியும் பஞ்சாபும் வேற லெவல்ல வேற லீக்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. அவங்க மத்த 8 டீம்ஸும் ஒரு ஜோன்ல இருக்காங்க, இவங்க 2 பேரும் வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் பஞ்சாப் பேக் டு பேக் 3 மேட்சஸ் தோத்துருக்காங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் 2025ல இருந்து பேக் டு பேக் 2 மேட்ச் தோக்கவே இல்லை ப்ரோ. அதுதான் அவங்களோட பெரிய பிளஸ்ஸா இருந்தது. ஆஃப்டர் எவ்ரி டிஃபீட் தே பவுன்ஸ் பேக். பட் நேத்து எல்எஸ்ஜியோட 10th பிளேஸ்ல இருக்க எல்எஸ்ஜியோட தோத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி மிட் டேபிள்ல இருந்த குஜராத் டைட்டன்ஸோட தோத்துருக்காங்க. 2 அவே கேம்ஸ் பேக் டு பேக் தோத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோம் கேம்ஸ் சின்னசாமியில இல்ல. ஸோ ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குமா இதுக்கப்புறம்? ராய்ப்பூர்ல நடக்க போகுது அடுத்து அவங்களுக்கு எம்ஐ கேகேஆரோட. ஸோ ஹவு டு யூ லுக் அட் தீஸ் திங்ஸ்? சடன் டர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸ். டாப் 2 நம்ம சொன்ன மாதிரி ஃபினிஷ் பண்ணுவாங்களான்னு தெரியல. யோர் தாட்ஸ் அபவுட் எல்எஸ்ஜி அண்ட் ஆர்சிபி மேட்ச் ஃபர்ஸ்ட். எல்எஸ்சி ஆர்சிபி எல்எஸ்சி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எப்படியாவது நம்ம தோத்துடலாம் ஆர்சிபி கிட்டன்னு. பட் ஆர்சிபி அதையும் மீறி தோத்துட்டாங்க, அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா பண்டோட மூவ் எல்லாம் பாக்குறப்போ கடைசியா திக்வேஷ் ஆதி கொடுத்தது ஓரளவு கான்பிடன்ஸ் அவர் மேல வச்சிருக்காரு. பட் ஸ்டில் ஒரு மாதிரி முதல்லயே அந்த ஹர்ஷித் குல்கர்னிக்கு ஒரு ஓவர் ட்ரை பண்ணிருக்கலாம். எக்கச்சக்க பிளண்டர்ஸ். பட் அப்பயும் ஆர்சிபி தோத்துட்டாங்க. அது என்ன டைலாக் ப்ரோ? அது மறந்துச்சு. ஒரு டைலாக் இருக்கு, சொன்னாரு, I want to top order I want to get my top order gets failed so that I'll perform well அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அவரோட டேட்டா அவங்களுக்கு இப்பதான் போட்டோ பாவம் ப்ரோ. சோஷியல் மீடியா ஃபுல்லா அவரதான் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அவர் நல்லா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. பட் இதெல்லாம் ரைட் பிளாட்ஃபார்ம் டு ப்ரூவ். நீங்க ஞாபகம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியல, வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி அவர் ஒரு நான் விக்கெட் கீப்பரா கன்சிடர் பண்ணாங்க இந்தியன் டீம்ல. சோ அப்படி சொன்னாரு, ஓகே. பட் நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் இங்க கிடைக்குதான்னா ஃபெயில்டு தான், கொஸ்டின் மார்க் தான். சோ அதை மார்க் பண்ண விரும்பல. பட் அவரு இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. மொத்தமா ஹையஸ்ட் ஸ்கோரே 10ன்னு நினைக்கிறேன். நாட் ராங், எக்ஸாக்டா தெரியல. நான் ஸ்கோர் கார்டு உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன். சென்னை சூப்பர் கிங்ஸோட தான் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அதுவுமே 14 ஸ்ட்ரைக் ரேட், ரொம்ப கம்மி. சோ அவர் போன வாட்டி கொடுத்தது இதே எல்எஸ்சி கிரவுண்ட்ல மஸ்ட் வின் கேம்ல வின் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குவாலிஃபயர் 1 போனாங்க. சோ அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணவரு. சைட் மிஸ்டேக் ரேட் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப கம்மி ஆவரேஜ், க்ளோஸ் டு 100 ரன்ஸ் கிட்ட தான் அடிச்சிருக்காருன்றப்போ அந்த ஃபார்ம் டிப் ஆகுது. விக்கெட் கீப்பிங் சூப்பரா பண்றாரு, அதுல எந்த இதுவும் இல்ல. பட் பேட்ஸ்மேனா மிடில் ஆர்டர்ல ஸ்ட்ரகிள் பண்றாரு. அந்த பிரஷரையும் தாங்கிட்டு ரஜத் பட்டிதரோட கேம் நேத்து பயங்கரமா இருந்தது ப்ரோ. நான் ஐ டேக் பேக் மை வேர்ட்ஸ். நாம ப்ரிவியூல நான் மென்ஷன் பண்ணேன். நான் தான் சொன்னேன், பெத்தல் ஆடணும், டிம் டேவிட் ஆடானு. ஐ டேக் மை பேக் மை வேர்ட்ஸ். டிம் டேவிட் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அந்த வேர்ல்ட் கப்போட அந்த ஹாண்டிங் எல்லாம் போய் ஒரு வேற மாதிரி பீஸ்ட் ஆடிட்டு இருக்காரு. ஒரு வேலை டிம் டேவிட் ஸ்டே பண்ணி தான் கேம் ஒரு முன்னாடி கூட முடிச்சிருப்பாரு. பட் எட் அந்த கப்பல் ஆஃப் லாசஸ் கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும். பட் இந்த மாதிரி லாசஸ் நடக்கிறது நல்லதுதான். ஸோ தட் நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஓப்பன் அப் ஆகும். ஸோ சிஎஸ்கேக்கு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் ஏறப்போகுது, ஜிடிக்கு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் ஏறப்போகுது. ஏன்னா இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகல. பஞ்சாபுக்கு ஒரு ஆட் பாயிண்ட் இருக்கு. ஸோ நம்ம என்னதான் சொன்னாலுமே பஞ்சாபுக்கு இந்த 4 டீமோட ஒரு அட்வான்டேஜ், தே ஹேவ் ஆட் பாயிண்ட்ஸ். அவங்களுக்கு காம்படிஷனே கிடையாது, தனிப்பெரும்பான்மையா குவாலிஃபைக்குள்ள போலாம். பட் என்ன நடக்க போகுதுன்னு தான், அவங்க அதுக்கு ஜெயிக்கணும். அதை பத்தி நம்ம பேசுவோம். தலைவரே அரசியல் வேணாம், தலைவரே அரசியல் வேணாம், தலைவர். இல்ல ப்ரோ, ஒரே மீமா பார்த்து மைண்ட்ல அதே ஓடிட்டு நான் என்ன பண்றது? இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே அதான் வருது, ஐபிஎல் விட அதிகமா. அந்த சைடு ஒரு டென்ஷன் போய்கிட்டு இருக்கு, அரசியல் சைடு, தமிழக அரசியல் சைடுல. ஐபிஎல்ல ஒரு சைடு டென்ஷன் ஏறிட்டு இருக்கு. சோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. சோ ஒரு சில சேஞ்சஸ் அவங்க பண்ணியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஜிதேஷ் சர்மா நீங்க சொன்ன மாதிரி அன்பார்ச்சுனேட்லி அவர் ஃபார்ம்ல இல்ல ப்ரோ. அதுதான் மேட்ரு. அவர் இந்தியா ஏதோ கேப்டன் பண்ணாரு, நம்ம வைபவ் சூரியவன்ஷி எல்லாம் வச்சு ஒரு டீம் போயிட்டு ஃபைனல்ஸ்ல தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீரீஸ்ல இருந்தே அவர் மேல ரொம்ப கிரிட்டிசிசம் இருக்கு, சரியா பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்ட்டு. ஸோ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. கிளியர்லி டவுன் ஆன் கான்ஃபிடன்ஸ் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ திங்க் ஆர்சிபி ஒரு சேஞ்ச் பண்ணா அவங்க டீமுக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜேக்கப் பெத்தலும் ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. ஸோ அவங்களுக்கு ஃபில் சால்ட் அவருக்கு அவைலபிளா இருந்தாங்கன்னா, அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா ஃபில் சால்ட் உள்ள வரணும் ஜேக்கப் பெத்தல் பிளேஸ்ல. அண்ட் இன் பிளேஸ் ஆஃப் ஜிதேஷ் சர்மா வெங்கடேஷ் ஐயரை ஆடியே ஆகணும். அவங்க வேற ஆப்ஷனே கிடையாது. ஃபில் சால்ட் பண்ணணும் கீப்பிங். அவங்களுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகும்னா, ஃபீல்டிங்ல ஒரு கன் ஃபீல்டரு ஃபில் சால்ட் மாதிரி ஒரு கன் ஃபீல்டர் மிஸ் ஆவாங்க. பட் இப்போ இவ்வளவு நாள் அவங்க இல்லாம தானே இருக்காங்க. அப்கோர்ஸ் ஜேக்கப் பெத்தலும் இருக்க மாட்டாரு. சோ அது கொஞ்சம் அவங்க வேற ஆப்ஷன் இல்ல அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா
பழைய ஆர்சிபினா சிப் அண்ட் சாப் பண்ணுவாங்க. தே கோயிங் டு பேக் ஜிதேஷ் சர்மா தான் தோணுது. ஏன்னா எஸ்பெஷலி அவர் எப்படியும் ஆனா அவர் பண்ண கீப்பிங்காகவே பண்ணுவாங்க. ஃபில் சால்ட் இன்ஜுரியில இருந்து வந்து இந்த சிக்ல இருந்து வர்றதுனால அவ்வளவு கம்ஃபர்டபுளா கீப்பிங் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு நேஷனல் லெவல்லயே அவர் பண்றதா எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா லீக்லயும் பண்றாரான்னு எனக்கு ஷோரா தெரியல. சோ ப்ரோ அதனால ஐ டவுட். பீயிங் த அத்லெட் ஃபில் சால்ட் இஸ் அவருக்கு கீப்பிங்லாம் ஒரு பார்ன் அத்லெட் ப்ரோ அவரு. அதெல்லாம் அவருக்கு ஒரு சேலஞ்சா இருக்காது. பட் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு புது ஆர்சிபி. அதனால அவங்க வந்து சரி நம்ம பேக் பண்ணிட்டோம் குரூஷியலான மொமெண்ட்ல. அது எப்பயா இருந்தாலும் நமக்கு ஜிதேஷ் சர்மா டெஃபினட்டா ஃபார்முக்கு வருவாருன்னு அவரை பேக் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் 10 மேட்ச் ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு 5 மேட்ச்னா கூட பரவாயில்ல. 10 மேட்ச் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர், நாட் ஈவன் 20 போது கண்டிப்பா ஜிதேஷ் சர்மா லெவல் ஒரு பிளேயருக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஐ டோன்ட் நோ, வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஆல்ரெடி வந்து நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸே வந்து டிராப் ஜிதேஷ் சர்மான்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய ப்ரெஷர் இருக்கு அவர் மேல. ஜஸ்ட் பிகாஸ் ஜேக்கப் பெத்தலும் ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஓப்பனிங்ல அந்த ஃபில் சால்ட் கொடுத்த இம்பட்டஸ் அவரால் கொடுக்க முடியல. ஸோ அதனால இப்படி ஒரு திங்கிங் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். கிரெடிட்ஸ் டு எல்எஸ்ஜி. மிச்சல் மார்ஷ், பைசன் ஒரு சரியான இன்னிங்ஸ் ஆடினாரு. அடிக்கிறதுலாம் அப்பா கடா மாதிரி அடிக்கிறாரு ப்ரோ. அவர் ஹேசல்வுட் என்ன அடி அடிச்சாரு ப்ரோ நேத்து. ஐயோ சான்ஸே இல்ல. அண்ட் திக்வேஷ் ராத்தி, ஐ வுட் கிவ் டு ஹிம் ப்ரோ. நீங்க சொன்னீங்க லாஸ்ட் ஓவர் வந்து ரிஷப் பந்த் பிளண்டர் பண்ணாருன்னு. ஆக்சுவலா திக்வேஷ் ராத்தி சண்டை போட்டு வாங்கினாரு. திக்வேஷ் ராத்தியும் ஷாபாஸ் நதீம் 2 பேரும் கேக்குறாங்க பால எனக்கு கொடுன்ட்டு. நான் பார்த்தேன். ஷாபாஸ் நதீமா ஷாபாஸ் அகமதா அவர் பேரு? ஷாபாஸ் அகமது. சாரி, நான் பழைய ஷாபாஸ் நதீம்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தாரு, அவருக்கு போயிடுச்சு மைண்ட். ஸோ ஷாபாஸ் அகமதும் கேட்டாரு. பட் தே வென்ட் வித் திக்வேஷ் ராத்தி. கொஞ்சம் ரிஸ்கி தான், பட் சூப்பரா போட்டாரு ப்ரோ. அவரு ரொமாரியோ ஷெப்போர்ட் அண்ட் குருணால் பாண்டியா 2 பேரும் சிக்ஸஸ் அடி பொழந்துகிட்டு இருந்தாங்க. முடிச்சிருவாங்கன்னு தான் நானும் நினைச்சேன். பட் கூடோஸ் டு திக்வேஷ் ராத்தி ஃபார் இஸ் பிரேவரி. ரொம்ப நல்லா போட்டாரு. அண்ட் வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃபார் பிரின்ஸ் யாதவ். ஓ மை காட், என்ன போலிங் ப்ரோ. ஒரு விராட் கோலிக்கு ஒரு பால் போட்டாரு பாருங்க, அன்பிளேயபிள் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. இப்போ வந்து அந்த டீம் வந்து மயங்க் யாதவ் பதிலா மோசின் கான் ஆடிந்தா மேபி இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் நான் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நான் பிளண்டர்னு சொல்றேன். இது மோசின் கான் மாதிரி பேர் அழைக்கலாம். முக்குல் சௌத்ரி ஆடல. மோசின் கான் வந்து அவைலபிள் இல்லன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்ஜுரி அவர் இன்ஜுரி மாதிரி எதுவும் பார்க்கவும் இல்லை நானு. பட் ஏன் அவைலபிள் இல்லன்னு தெரியல. அது எனக்கு டவுட். அவைலபிள் இல்லன்னு தான் சொன்னாரு பந்த். அப்படியா? அப்போ ஓகே ஃபைன். நான் கூட அவரை எடுத்துட்டாங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா பேடா அது வரும் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ தான் ப்ரோ, பிரின்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மயங்க் யாதவ் மாதிரி ஒரு பிளேயரை ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளவு கோடி எடுத்தாங்க. பட் பிரின்ஸ் யாதவ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லைன் நல்லா போடுறாரு ப்ரோ. அவர் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் பால் அந்த பேஸ்ட் வரும். விராட் கோலி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாரு. கொஞ்சம் அவர் வந்து இப்ப கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி தான் ஆடுறாரு. கொஞ்சம் பழைய மாதிரி வந்து டச் பண்ணி ஆடுறது கிடையாது. ஸோ ஓப்பன் பண்ணி அடிக்கிறதுன்றப்ப அது வந்து டபுள் எக்ஸ் ஸ்குவாட் தான். ஸோ அதுலதான் அவர் பிளேயர் ஆயிட்டாரு. அண்ட் அதுதான் நான் சொன்னது, அந்த ஃபில் சால்ட் பொசிஷன் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அவரு அந்த ஃபில் சால்ட் கூட அடிக்கிறப்ப இந்த பக்கம் அவர் ஒரு ஜோஸ்ல அடிச்சிட்டாரு. அண்ட் இந்த இடத்துல அந்த ப்ரெஷர் ஜேக்கப் பத்ல அவுட் ஆனா அந்த விராட் கோலி அந்த ப்ரெஷர் வந்து அடிக்கலாமா போலாமான்னு டவுட்மெண்ட்ல இந்த வாட்டி விக்கெட் ஆனான்னு நினைக்கிறேன். தேர்தல் படிக்கிறவங்களுக்கு அடிக்க தான் போறான்றப்போ மேபி அது விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரோன்னு தோணுது. பட் எட் இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் இருக்கணும். அப்பதான் அவங்க குவாலிஃபை போறப்போ இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். வின் பண்ணிட்டே வந்து கடைசியா சொல்றப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஆப்வியஸ்லி தே வில் குவாலிஃபை. பட் எப்படி குவாலிஃபை ஆக போறாங்க? நெக்ஸ்ட் மேட்ச் மும்பை வந்து ரோஹித் சர்மா கேப்டன் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. நாட் ஷோர். பாண்டியா வந்து வந்திருக்காரு, பட் ஆடுவாரான்னு தெரியல. மெடிக்கல் ஃபிட்னஸ்னு. சூரியகுமார் யாதவ் காட் செகண்ட் பேபி. ஸோ அவர் பர்சனல் லிஸ்ட் அவைலபிள் இல்ல. ஒருவேளை மும்பைக்கா ராஜா வராரா கேப்டனா, அவரும் இம்பாக்ட் பிளேயர் இருக்காரு. ஒருவேளை வந்து மும்பை வந்து ஒரு ப்ரைடுக்காக ஆடி அந்த கேமும் ஹேட்ரிக் லாஸ் ஆயிடுச்சுன்னா தென் பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி இந்த சேம் போட். ஸோ அது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்க போது கடைசி ஐபிஎல் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். பஞ்சாப் ஆர்சிபி அகைன்ஸ்ட் ஈச் அதர் வர ஒரு மேட்ச் இருக்கு. ஐயோ செம மேட்ச் அது. அம்மா மேட்ச். நம்ம அந்த மேட்ச் யாரு ஜெயிப்பா பாப்போம்னு பார்த்தா அந்த மேட்ச் உண்மையிலேயே 2 பேருக்கு குவாலிஃபை இருக்கும். எஸ்ஆர்எச் வந்து டாப்ல இருக்காங்க. சோ ஒரு மாதிரி வர்ற மாதிரி இருக்கு. few things ஆர்சிபி கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. hopefully they will do it. and பஞ்சாப், what is going wrong with பஞ்சாப் bro? see, I will tell you very honestly, அவங்க வந்து பேட்டிங்க வச்சு ரொம்ப நாள் தப்பிச்சுட்டு இருந்தாங்க ப்ரோ. இப்போ வந்து அது எவ்வளவு நாள் பேட்டிங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும்? கேட்சஸ் அநியாயத்துக்கு விடுறாங்க ப்ரோ. சஷாங்க் சிங்லாம் ஐ கான்ட் இமேஜின் ப்ரோ. அதாவது சிவம் டூபே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு எப்படி ப்ரோ இவ்வளவு கேட்சஸ் விட முடியும்? சரி, சஷாங்க் சிங் தான் விடுறாருன்னு பார்த்தா எல்லாரும் விட்டாங்க. முந்தானத்து மேட்ச்ல எஸ்ஆர்எச் கூட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வரிசையா. எல்லாரும் கேட்ச் விடுறாங்க. அவர் பேர் என்ன, ஃபாஸ்ட் போலர்
ஃபெர்கூசன் விடுறாரு. ஃபெர்கூசன், இன்னும் 2-3 பேர் விட்டாங்க. அவர் பேருனா கூப்பர் கொனாலி விட்டாரு. சூப்பர் கான்லி, ஆமா அவருக்கு. எல்லாருமே கேச்சஸ் விடுறாங்க. அண்ட் சஷாங்க் சிங் நான் கவனிச்ச வரைக்கும் ப்ரோ, ஹி இஸ் டெக்னிக்கலி ராங் ப்ரோ கேச்சிங்ல. சி என்னன்னா, when you are catching the ball, நீங்க ஜட்ஜ் பண்ணும் போதே கொஞ்சம் க்ளோஸ் டு த பாடியா பால ரிசீவ் பண்ணும் ப்ரோ. அவர் எல்லாமே அவே ஃப்ரம் த பாடி, இப்படி அதுவும் இப்படி கீழே கை வச்சுக்கிறாரு. நீங்க பால வந்து க்ளோஸ் டு த பாடி வாட்ச் பண்ணி ரிசீவ் பண்ணி இங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா தான் ஏதாவது பாப் அவுட் கிட்ட ஆச்சுன்னா கூட கபக்குன்னு பிடிக்கலாம். அவர் என்ன பண்றாரு, அவே ஃப்ரம் த பாடி கையை வச்சுக்கிட்டு அதுவும் இப்படி முட்டி போட்டு இப்படி கீழே கீழே ரிசீவ் பண்றாரு. அதனால அது பாப்பும் ஆக மாட்டேங்குது, அப்படியே கீழே போயிடுது. ஸோ டெக்னிக்கலாவே தப்பா இருக்கு. இவ்வளவு பெரிய யூனோ ஃபீல்டிங் கோச்சஸ்லாம் இருக்காங்க. ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கூட கரெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே யூனோ ஆஸ்ட்ரக்கா இருக்கேன் நான். எப்படிடா இது நடக்குது அப்படின்ட்டு. அவரோட கான்பிடன்ஸ் எப்படி இருக்கும். இன்ஃபேக்ட் ஹர்ஷ்தீப் சிங் எல்லாம் கலாய்ச்சி வீடியோ போடுறாரு ப்ரோ. பாஜி சஷாங்க் சிங் ஏர்போர்ட்ல உட்கார வச்சு அவர் கேட்ச் டிராப் பண்றத கலாய்ச்சி வீடியோ எல்லாம் போடுறாங்க. பாவம் மனுஷன். யுவர் தாட்ஸ் அபவுட் பஞ்சாப்? பஞ்சாபுக்கு இந்த சீசன் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. வின்னே வந்து லாஸ் ஆகலன்னு பேசிட்டு இருந்தோம். எப்படா லாஸ் பண்ண போறாங்கன்னா ஆர்ஆர் கூட அடி விழுந்தது. சோ அவங்க ஜெயிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் எல்எஸ்ஜி எல்லாமே வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க, டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கல. சோ அந்த அந்த இது வந்து எக்ஸ்பிளைட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க அடி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ மோர் ஓவர் அவங்களுக்கு அந்த நீங்க சொன்ன அந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ், இப்ப ஆர்சிபிக்கும் பஞ்சாப்க்கும் என்னன்னா சிக்ஸ்த் பவுலிங் பொசிஷன். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், யாராவது ஒரு பவுலர் அடி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சிக்ஸ்த் பவுலிங் பொசிஷன். ஜிடி கூட அப்படிதான் தோத்தாங்க. ஒரு நல்ல பவுலர் ஆடிந்தா மேபி இவரு கூட தெவாட்டியா ஆடுறப்போ டிஃபெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். சோ அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, ஜிடியோட டிஃபெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அகைன் நேஹல் வதேரான்ற ஒரு பிளேயர் இருக்காரு. இங்க ஜிதேஷ் சர்மா எப்படியோ அதே அப்படியே நேஹல் வதேரா ரெப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு பேரோட ஸ்டார்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த மிடில் ஆர்டர்ல இவங்க ரெண்டு பேர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாதனால மேபி இந்த மாதிரி சீரீஸ்ல மிஸ் ஆகுறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எப்பவுமே ஒரு ஹீரோ வந்தாங்க. ஸோ பஞ்சாபுக்கும் போன வாட்டி அப்படிதான் ஒரு ஹீரோ ஜென்ரேட் ஆயிட்டு தான், ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் ஆடல. சோ இந்த வாட்டி அப்படி இருந்தாலுமே அந்த நேஹல் வதேரோட இம்பார்ட்டன்ஸ் போன வாட்டி வந்து 360 ரன்ஸ் கிட்ட அடிச்சாருன்னு நினைக்கிறேன், வித் மோர் தென் 140 ஸ்ட்ரைக் ரேட். இந்த மிடில் ஆர்டர்ல ஸ்பின் அட்டாக் பண்றது. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா வெரி வெரி லெஸ் தென் 100 தான். அதுவும் எக்ஸாக்ட் ஜிதேஷ் மாதிரி தான். நாட் ராங் 90 95 தெரியல, அந்த மாதிரி தான் ஏதோ பார்த்தேன். சோ அந்த மாதிரி இருக்கப்போ அந்த நேஹல் வதேரோட அந்த மிஸ்ஸிங் ஃபேக்டர் இருக்கு. இப்பதான் தூக்கிட்டு திருப்பி சஷாங்க் சிங் அப்புறம் அவரு புது பிளேயர் எடுத்து போட்டாங்களே அவரு போட்டிருக்காங்க. சோ இப்போ சஷாங்க் சிங் ஆடணுமா வேணாமான்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். கேட்சுக்காக நம்ம ஆட வேணாமான்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு மைண்ட் ஃபேக்டர் இருக்கனால நேஹல் வதேரா கொண்டு வராங்களா, ஏன்னா ஒரு கேம் தான் தூக்குனாங்க. சோ அந்த ஃபேக்டரும் மிஸ் ஆகுது. அண்ட் டூ மச் ஆஃப் டிபெண்டன்சி ஆன் டாப் ஆர்டர். சோ அந்த அந்த விஷயம் வந்து அவங்க ஜிடி மாதிரி ஆயிடுவாங்களோ. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அந்த மிடில் ஆர்டர்ல நேஹல் வதேரா மாதிரி மிஸ் ஆகுறது, பினிஷிங்ல வந்து கொஞ்சம் சொதப்புறாங்க. லாஸ்ட் 3 மேட்சஸ் தோத்துருக்காங்க. பட் இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோத்துறாங்கன்னா அகைன் பாட்டம். இந்த மேட்ச் நல்ல வேலை ஆர்சிபி ஜெயிக்கல. சோ ஒரு வேலை வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருந்தாங்கன்னா பஞ்சாப் இன்னும் ப்ரெஷரா இருக்கும். சோ இப்ப ரெண்டு பேர் ஒரு மாதிரி ஈக்குவலா இருக்கிறதுனால எஸ்ஆர்எச் மட்டும் டாப்ல இருக்காங்க. சோ இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆர்சிபி பஞ்சாப் மேட்ச் தான் பயங்கரமா இருக்க போகுது. Yes, tournament getting interesting unless and until Punjab pull their socks up. bowling and fielding improve பண்ணலனா கண்டிப்பா அவங்களும் கஷ்டப்படுவாங்க. ரொம்ப டிபெண்டா இருக்காங்க பிரியான் ஷாரியா அண்ட் பிரப்சிம்ரன் சிங் மேல. அவங்க ஏர்லியா போன மேட்ச் மாதிரி போட்டலாம்னா டீமே போட்டலாம் ஆயிடுது. அப்கோர்ஸ் ஹிட்டிங் பவர் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வராங்க. பட் கண்டிப்பா அந்த டாப் 2 பர்ஃபார்ம் பண்ணாதான் அவங்க ஈஸியா வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல இருக்காங்க. ஹை டைம் ஃபார் சம்மன் லைக் ஹர்ஷ்தீப் சிங். யுஸ்வேந்திர சேகல நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ, அவரு எவ்வளவு கேட்சஸ் வந்தது ப்ரோ அவர் போலிங்ல. விட்டுக்கிட்டே இருக்காங்க, தலைவன் அப்படியே தலையில கை வச்சு உட்காந்துக்கிட்டே இருந்தாப்ல. சோ yeah, they have to sort out their fielding more than anything else. So Punjab will be back on track once they sort out their fielding and bowling. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். So yeah, IPL is IPLing. பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகுது. சிஎஸ்கேக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரே ஒருத்தன் தான் ப்ரோ எனக்கு, எல்எஸ்ஜி வருவாங்க ஈஸியா பொட்டலம் மாதிரி 2 மேட்ச் பேக் டு பேக் அடிச்சிடலாம். ஆர்சிபி அடிச்சுட்டு வராங்க. எவ்வளவு கான்பிடென்டா இருப்பாங்க, அவங்களுக்கு பயங்கரமா கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கும். So CSK it won't be easy bro to back matches taking against LSG. அது வேற டிபார்ட்மெண்ட், அதை நம்ம ப்ரிவியூல பேசுவோம். ஒரே ஒரு பாயிண்ட், லாஸ்ட் வீடியோல நம்ம பேசுறப்ப தூபே வந்து செஞ்சுரின்னு சொல்லிட்டேன். நம்ம பசங்க எல்லாம் கமெண்ட்ல போட்டு திட்டிட்டு இருந்தாங்க. அதாவது டேட்டா எரர் ஆகி போச்சு, டக்குன்னு டாப் ஆஃப் த மைண்ட்ல வின்னிங்க்கு பதிலா 100ன்னு சொல்லிட்டேன். ஏதோ ஒரு ஜோஸ்ல. ஆக்சுவலா அது வின்னிங் இல்ல, நல்ல இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் தான். சாரி, பீடாகுக்கே ஸ்டாட்ஸ் எல்லாம் மறக்குது. எனக்கு டாப் ஆஃப் த டேபிள் ஒரு ஜோஸ்ல சொல்லிட்டேன், மன்னிச்சுக்க. இல்ல ப்ரோ, அந்த மேட்ச் வந்து நம்ம சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான். ருத்ராஜ் வந்து 100 அடிப்பாரு, அவரோட மெய்டன் 100 நினைக்கிறேன் ஃபார் சிஎஸ்கே. 190 சம்திங் அடிப்போம்.
அவங்க வந்து சேஸ் பண்ணுவாங்க. டூபே வந்து 60+ சம்திங் அடிச்சு ஆமா ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டு பொழந்துருவாரு. சோ அடிச்சு அவங்க வின் பண்ணி கொடுத்துருவாங்க. நாட் அவுட்டா இருப்பாரு டூபே. அந்த மேட்ச் தான் நீங்க சொன்னதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஆமா ஆமா 100ன்னு சொல்லிட்டீங்க. சோ அதுல என்ன, நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. நம்ம ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் மிஸ் ஆகுது, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதுங்க. அதே மாதிரி பசங்க வந்து அப்பப்போ கமெண்ட்ஸ்ல புழக்க தான் செய்வாங்க. அதை பாசிட்டிவ் எடுத்துட்டு போயிட்டே கரெக்ட் இருப்போம். பண்ணிட்டேன். அடுத்த So, மேட்ச் அடுத்த இதுல மன்னிப்பு கேட்டுறது தான் கரெக்ட். தப்புனா தப்புன்னு ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். திங்ஸ் லுக்கிங் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் ஐபிஎல். அடுத்தடுத்து இந்த வீக்கெண்ட் பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கே ப்ரிவியூல சந்திப்போம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மதன். ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஃபேன்ஸ் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு மிஸ் ஆகுது, என்ன இம்ப்ரூவ் பண்ணா பெட்டரா இருக்கும், உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. See you soon in another video. டாடா.